தான் வந்து லிட்டில் அப்படின்ற ஒரு பேர் வந்து மால்கம் எக்ஸா மாறுது. அது எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அந்த மால்கம் லிட்டில்னு ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா? அந்த லிட்டில் வந்து எத டினோட் பண்ணுது அப்படின்னா, இவங்க ஸ்லேவா வந்து ஒரு குடும்பத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த குடும்பத்தில இருக்கிற ஒரு பேர் தான் வந்துட்டு இவங்க பேருக்கு பின்னாடி வச்சுப்பாங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மால்கம் வந்துட்டு ஒரு ஜான் அப்படின்ற ஒரு வீட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு பின்னாடி மால்கம் ஜான் அப்படின்னு வச்சுப்பாங்களாம். ஸோ இப்படி வைக்கிறதுனால வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? ஓ! இவர் வந்து அந்த வீட்டுக்காரன், அந்த வீட்டோட வேலைக்காரன். இவர் வந்து ஜானோட வேலைக்காரன். இவன் வந்துட்டு லிட்டிலோட வேலைக்காரன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சுருவாங்களாம். ஸோ அந்த மாரி இதுவும் வந்து ஒரு அடிமைத்தனத்த வந்துட்டு உணர்த்துற மாரியான பேரு தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண மால்கம் தான் அப்ப என்ன பண்றாரு, அந்த லிட்டில வெட்டிட்டு நம்ம மால்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வைக்கிறாரு. அந்த எக்ஸ்ன்னு வச்சதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இவரோட ஆன்சிஸ்டர் இவரோட தாத்தாக்கு தாத்தா வந்துட்டு இந்த மாரி ஸ்லேவரியா இல்லாம வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க பேர வந்து இன்டைரக்ட்டா டினோட் பண்ற மாரி நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஆனா அவங்க பேர் தெரியலல்ல. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுப்போம்ன்னு சொல்லிட்டு, அன்னையிலருந்து வந்து மால்கம் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு வெளியில ஒரு பேர சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே டைம்